இன்று செவ்வாய்க்கிழமை உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கான மனப்பயிற்சி, உடல் பயிற்சி, மூளை பயிற்சி எல்லாம் சேர்ந்தது தான் உடல் ஆரோக்கியம். அந்த வகையில் நம்ம என்ன பயிற்சி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கண் பயிற்சி, மனப்பயிற்சி, மூளை பயிற்சி மூணும் சேர்ந்து நமக்கு மிக சிறந்த ஒன்றா அமைய போகுது. இது சாதாரண ஒரு விஷயம், இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் இப்போ நான் காட்டிக்கிட்டே இருக்கிறதுல பார்த்துருப்பீங்க, என்னென்னா பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை அப்படிம்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறத தேர்ந்தெடுத்து ஒரு 10-15 இருக்கிற இடத்துல கூட ஒரு குறிப்பிட்ட பூச்சி எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய இறகுகள் படன்னு அடிக்கிறது, மென்மையான அதிகமாக சடன்னு அதிகமாக அது அடிக்கிறது, அப்புறம் அது கிட்ட வரும், எட்ட போகும். இது எல்லாமே மிக சிறந்த ஒரு கண் பயிற்சியாக அமையும். கண்ணுக்கு நீங்கள் கண் எக்ஸசைஸ் நம்ம விரலால் செய்வோம் இல்லையா, அந்த எக்ஸசைஸை விட இது ஒரு சிறந்த பயிற்சி. கண்ணுக்கு அவ்வளோ சிறந்த பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையோடு இணைந்து அந்த பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு உடனடியாக மகிழ்ச்சி தெரியுதோ இல்லையோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் அது நிச்சயமாக குறையும். அது நிச்சயமாக குறைஞ்சி உங்கள்கிட்ட ஒரு மன அமைதியை உருவாக்கும், மன மகிழ்ச்சி அடையும். அதற்கு பிறகு மன மகிழ்ச்சி அடையுது அப்படின்னா மூளையும் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யும். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரே ஒரு நிமிடம் உங்கள் கண்ணுக்காகவும் மனதிற்காகவும் செலவு செய்ய நிச்சயமாக தயங்காதீங்க. உடல் ஆரோக்கியம் பெறுவோம், நலம் பெறுவோம். இது இந்த அருள்மொழி அனுபவித்து சொன்ன ஒரு உண்மையான வார்த்தையாகும்.